ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம், ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார், இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழுகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார், இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இக வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம், இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல, இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health of Velankanni. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாகர்கோவிலிலே தமிழக ஆய்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து புனித தேவ சகாயம் பொது நிலையரின் பாதுகாவலர் என்று அறிக்கையிடுகின்றார்கள். திருமுழுக்கு பெற்றுள்ள திரு அவையில் இருக்கின்ற பொது நிலையினரின் பாதுகாவலராக இன்று நாகர்கோவிலிலே அவருடைய திருத்தலத்திலே அறிவிக்கப்பட இருக்கின்றார். எனவே இந்த சிறப்பான நாள், இந்த நாள் அவருடைய திருநாள். இந்த நாளிலே தான் அவர் இறந்தார், சுட்டுக் கொல்லப்பட்டார். எனவே அவர் தன்னுடைய பெயராக லாசரஸ் என்று வைத்துக் கொண்டார். லாசரஸ் என்றால் இறைவன் என் அரண், என் உதவி, என் பாதுகாப்பு என்று பொருள். எனவே இறைவனுடைய பாதுகாப்பிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவர் எவ்வாறு இறுதி வரையிலும் வாழ்ந்தார் என்ற அந்த எடுத்துக்காட்டை நமக்கு காட்டி, இயேசுவை பின்பற்றுகின்ற திருமுழுக்கு பெற்ற அனைவரும், குறிப்பாக பொது நிலையினர் அனைவரும் அவர் வழியிலே இந்த 21வது நூற்றாண்டிலே இறைவனுடைய நற்செய்திக்கு சான்று பகர்ந்து இறைவாக்கினர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த புரிதலை பெற்றவர்களாக இந்த திருப்பலியிலே இந்த சிறப்பு வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முன் வருவோம்.
தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்புறம் வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியாகும் அளவுக்கு தேவ சகாயம் என்னும் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்க செய்தீர். அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடனே ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டான். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர் சேபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40. பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற
ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோ சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியும் பாவம் போக்கும் பலியையும் நீ கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி. எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 திரு சொற்றொடர்கள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள்.
நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று புனித தேவ சகாயம் பொது நிலையினரின் பாதுகாவலர் என்ற அந்த மைய பொருளை கொண்டு நாகர்கோவிலிலே தமிழக ஆயர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகின்றார்கள், அறிக்கையிடுகின்றார்கள். இந்திய நாட்டிலே இருக்கின்ற பொது நிலையினரின் பாதுகாவலராக என்று அறிக்கையிடப்படுகின்றார். வத்திக்கானால் ஏற்கனவே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உள்ளது. 40 ஆண்டுகள் தான் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே 1712 அவர் தோன்றிய ஆண்டு. இறந்த ஆண்டு ஒரு 40 வருஷம் சேர்த்துங்க, 1752. இந்த தேதியில இன்றைக்கு 14ஆம் தேதி, இது ஜனவரி மாதம், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். எனவே அந்த உயிரை கொடுத்த அந்த நாளிலே 14/1/1752 5 முறை சுடப்பட்டு எந்த மரியாதையும் இல்லாமல் அவர் தூக்கி எறியப்பட்டார். அலட்சியமாக காத்தாடி மலை அடிவாரத்திலே வீசி எறியப்பட்டார். அவர் திருவாங்கூர் அரசவையிலே, ஆட்சியிலே, அந்த அரசவையிலே மதிப்புமிக்க ஒருவராக இருக்கின்றார். டச்சுக்காரர்கள் படையெடுத்து வருகின்றார்கள். குளச்சல் பகுதியிலே கரை இறங்கி அங்கே அவருடைய கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவ வேண்டும். வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, எல்லாருமே தொழிலுக்காக தான் வருவாங்க, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிப்பாங்க. எனவே இந்த மன்னனுக்கு தெரியும் இவர்களை உள்ளே விட்டால் நம்மை முடித்து விடுவார்கள் என்று. எனவே எதிர்த்து போராடுகின்றார்கள். இந்த டச்சுக்காரர்கள் நவீன ஆயுதங்களை வைத்திருந்தாலும் வெற்றி கொள்ள முடியவில்லை, தோற்று போனார்கள். எனவே அந்த டச்சுக்காரர்கள் அந்த கப்பல் தலைவன் சிறைப்பிடிக்கப்படுகின்றான். மன்னனிடத்திலே வந்து சரணாகதி ஆகின்றான். அவன் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவன். மன்னனுக்கு அவர் மீது நம்பிக்கை வந்து விடுகின்றது. எனவே தன்னுடைய படைக்கே தலைவராக அவரை நியமித்து விடுகின்றார். என்னென்ன படை யுத்திகள் எல்லாம் இந்த திருவாங்கூர் படையிலே இருக்கின்ற வீரர்களுக்கு இல்லையோ, தன் நாட்டிலே என்னென்ன நவீன ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தன் நாட்டினர் படையெடுத்து வந்தபொழுது அவர்களுக்கு எதிராக இவரே தலைமை தாங்கி மன்னனுக்காக போரிட்டு அவர்களை தோற்கடித்தார் என்பது ஒரு வரலாறு. அவ்வளவு நன்னம்பிக்கைக்குரிய அவர் அந்த படை தலைவர், கப்பல் படை தலைவராக இருந்தாரே அந்த டச்சுக்காரர், அவரிடமிருந்து இயேசுவை பற்றி சிறிது சிறிதாக கதைகள் எல்லாம் கேட்கின்றார். உள்ளம் உருகுகின்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார். திருமுழுக்கு பெறுகின்றார். தேவசகாயம் என்று வைத்துக் கொள்ளுகின்றார். அவருடைய உண்மையான பெயர் நீலகண்டன். அந்த பெயரை பெற்ற அவர் அந்த சபையில் இருக்கின்ற பொழுது எல்லோரும் போய் சொல்லுகின்றார்கள், மன்னா, நாம் பாரம்பரியமாக வழிபடுகின்ற தெய்வ வழிபாட்டை புறக்கணித்து விட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கின்றார், அந்த படை தளபதியின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார் என்று சொல்ல அவரை சிறைப்பிடிக்கின்றார்கள். 3 ஆண்டுகளாக அவரை துன்புறுத்துகின்றார்கள். அந்த திருவாங்கூர் மன்னனுடைய அரசாட்சியில் இருக்கின்ற எல்லா பகுதிகளுக்கும் அவரை சங்கிலி போட்டு கட்டி தெருவிலே நாயை போல இழுத்து செல்லுகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள். எல்லா கிராமங்களுக்கும் இழுத்து செல்கின்றார்கள். 3 ஆண்டுகள் அவரை வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள்.
மனம் அவர் மாறவில்லை, உறுதியாக இருந்தார் இயேசுவிலே. இறுதியாக அவர் இன்றைக்கு 1752 ஆண்டிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் சுட்ட பொழுது ஒரு கதை இருக்கின்றது. அந்த குண்டுகள் அவர் மீது பாயவில்லையாம். உடனே அவர் என்ன செய்தாராம், அந்த துப்பாக்கிகளை என்னிடம் கொடுங்கள் என்று அவர் கையிலே வாங்கி கொண்டு திரும்பவும் அதை அவர்கள்ட்ட கொடுத்து, இப்பொழுது நீங்கள் விரும்பினால் என்னை சுடுங்கள் என்று சொன்னார். மன்னனின் கட்டளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா, சுட்டார்கள், குண்டு பாய்ந்தது, இறந்தார். அந்த நேரத்திலும் அவர்கள் அவருடைய மகிமையை உணரவில்லை. இயேசுவின் ஆற்றல் எவ்வாறு அவர்களில் செயல்படுகின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவரை அந்த காத்தாடி மலையடிவாரத்திலே வீசி எறிந்து விட்டு சென்றார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்தியாவில் பாருங்க, 3 வேத சாட்சிகள் நமக்கு. அந்த 3 வேத சாட்சிகளும் எங்க இருக்காங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. முதலாவது வேத சாட்சியாக வந்தவங்க யாரும்? இயேசுனுடைய அப்போஸ்தலர் தோமையார், தமிழ்நாட்டில் தான் ரத்ன சிந்தனர். அடுத்தாப்புல நம்ம அருளானந்தர், சிவகங்கை சீமையில உயிரை கொடுத்தார், வெட்டுண்டு இறந்தார். 3வது மறைசாட்சி பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல நம்ம தேவசகாயம். லாசரஸ்னு அது பேர், தேவசகாயம். அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் என் பாதுகாப்பு, என் உதவி, என் அரண். இறைவன் என் அரண். லாசரஸ்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். எனவே இந்த புனிதர் இன்று அறிக்கையிடப்படுகின்றார் இந்தியாவில் இருக்கின்ற பொது நிலையினரின் பாதுகாவலர். இங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் அவர் பாதுகாவலர். அவரிடத்தில் தினமும் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் எவ்வாறு உள்ள உறுதியோடு இயேசுவுக்கு அவர் வாழ்ந்த அந்த 18வது நூற்றாண்டிலே உறுதியாக தனியாக தான் இருந்தார், வேற யாரும் இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அவரை போல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் திருமுழுக்கின் வாயிலாக நான் பெற்றுக்கொண்டிருக்கின்ற என்றும் வாழ்கின்ற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை பொதுநிலையினர் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு அவரை போலவே அனைதனமும் நேர்மையாக வாழ்கின்ற பொழுது, செசாருக்கு உறுதியை செசாருக்கும் கடவுளுக்கு உறுதியை கடவுளுக்கும் கொடுத்து வாழ்கின்ற பொழுது நாம் இறையாட்சியிலே பங்கேற்கின்றோம், அதன் பேரு பயன்களை பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை மக்களே. எனவே 3 வேத சாட்சிகள் தமிழ்நாட்டில். ஆச்சரியமா இருக்கு, கடவுளுடைய கிருபையை பாருங்க. நமக்கு 3 வேத சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். 3 பேருடைய ரத்தம் இந்த மண்ணில் விழுந்திருக்குதுங்க. வேத சாட்சியினுடைய ரத்தம் நம் நம்பிக்கையினுடைய வித்து என்று புனிதர்கள் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். எனவே அவர்கள் சிந்திய ரத்தம் நம்முடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றார்கள். வாழ்ந்தால் இவ்வாறு வாழ வேண்டும், இல்லை என்றால் வாழ்வதனால் என்ன பயன் என்ற வினாவை எழுப்புகின்றார்கள். எனவே எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்தாலும் மனம் வருந்தி மனம் திருந்தி அந்த மறை சாட்சியரை போல வாழ்வதற்கு முன் வருகின்ற பொழுது நாம் நிச்சயமாக ஆரோக்கியமாக நம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். சரி, இன்றைய வாசகங்களுக்கு வருவோம். இன்றைய முதல் வாசகத்தில் யாரை நாம் சந்திக்கின்றோம்? ஒரு சிறுவனை சந்திக்கின்றோம், சாமுவேல். அந்த சாமுவேல் படத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? வஜ்ராசனத்தில் அந்த சிறுவன் உட்கார்ந்துருப்பான், கடவுளை பார்ப்பான், மேலேருந்து அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒளி வரும். அந்த படம் இருந்துச்சுனாக்கா வாங்கிட்டு போய் ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் காட்டுங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பார் சாமுவேல் எப்படி இருந்தார், பக்தியா இறைவனுடைய குரலை கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே பேசும், உம் அடியவன் நான் கேட்கின்றேன். அதுதான் அவனுடைய ஜெபம். ஏன் வேண்டுதலெல்லாம் அவங்க பாதத்தில் வைக்கல, நீங்க சொல்லுங்க, அதை நான் கேட்க தயாரா இருக்கேன். ஏலி ஐயா எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஆண்டவரோட பேசுறார். ஆண்டவரே வந்து அவரை சந்தித்தார் என்று பார்க்கிறோம் முதல் வாசகத்தில். 3 முறை சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கிறார் இறைவன். சிறுவனுக்கு புரியவில்லை. ஓடி போய் ஏலி ஆலய தலைவர் அவரிடத்துல போய் பெரிய குரு அவரிடத்துல போய் கூப்பிட்டீங்களா ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயான்னு கேட்கணும். இல்லப்பா நான் அவனை கூப்பிடலப்பா. 3வது முறை போன பொழுதுதான் அவருக்கு புரிகிறது, சரி ஆண்டவர் அவனோடு தொடர்பு கொள்ளுகிறார், பேசுகிறார். எனவே இந்த முறை போய் படுத்துக்கொள், அவராக குரலை கேட்பாய் என்றால் ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கிறேன் என்று சொல் என்று கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். அவனும் வந்து படுத்துக்கொள்கின்றான். 3 முறை குரலொலி தான் கேட்டது. இந்த முறை ஆண்டவரே அவன் அருகிலே வந்து விட்டார் என்று அந்த வாசகத்திலே போட்டிருக்கிறது. ஒளிமயமான இறைவன் அருகிலே வந்து சாமுவேல் என்று கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்தார். மிக அழகான ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்கின்றது அந்த முதல் வாசகத்திலே, சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார், சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை.
இறைவனால் அழைக்கப்பட்டவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்த்து போகாது என்ற நம்பிக்கையை அந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை அழைக்கின்றார். சாமுவேலை அழைத்தார், 3 முறை அழைத்தார். 4வது முறையாக அவன் தயார் நிலையிலே இருக்கின்றான், அழைத்தலை ஏற்க உருவாக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற இறைவன் அவரே வந்து சாமுவேல் என்று தூங்குகின்றவனை தட்டி எழுப்பி பேசுகின்றார். மோயிசன் கடவுளை பார்த்தார் இல்லையா, அதுபோல இந்த குழந்தை சாமுவேல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கின்றார். அந்த ஆழமான அனுபவத்தை தான் அந்த படத்தில் போட்டிருக்காங்க. அந்த சாமுவேல் சிறுவன் வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து இப்படியே மன்றாடிட்டு இருப்பாரு. அந்த கார்னர்லேருந்து ஒரு வெளிச்சம் வரும். அந்த படம் இருந்துச்சுனாக்கா வாங்கி வீட்டில் வைங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, இது போல ஜெபிக்கணும்பா அப்படின்ட்டு. இன்றைய நற்செய்திக்கு வரும். இன்றைய நற்செய்தியில் பாருங்க, ஆண்டவர் இயேசு பல்வேறு பிணிகளால் வருந்தியவரை குணப்படுத்தினார், பேய்களையும் ஓட்டினார். மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னால் பேய்களுக்கெல்லாம் தெரியுது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மெசியான்னு. உடனே அவற்றையெல்லாம் அடக்குகின்றார். நீங்க ஒன்றும் எனக்கு சாட்சி தரணும்னு தேவையில்லை, சாட்சி பகர வேண்டிய நேரத்தில் நீங்க சாட்சி பகரல, எனவே என் தந்தையால் நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், உங்களுக்கு என் மக்கள் மீது எந்த உரிமையும் இல்லை, அப்பாலே போங்கள் என்று விரட்டுகின்றார். அந்த பேய்கள் பயந்து ஓடி போய் விடுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய உள்ளத்திலே அவரை இதய அரசராக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்களை விட்டு அவர் ஒருபொழுதும் பிரியவே மாட்டார். வழிபாட்டு அறையிலிருந்து வெளியிலே வருகின்றார் 4 சீடர்களோடு. அவர்கள் சொல்லுகின்றாரே, ராயப்பருடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவரே. உடனே செல்லுகின்றார். நான் தேர்ந்தெடுத்த திருத்தூதனின் தாய் நோயுற்று இருக்கின்றாரே, அவரை நான் போய் பார்க்க வேண்டும். இருக்கிற இடத்திலிருந்தே சரியாயிடும்பா, வா நம்ம வேலையை பார்க்கலான்னு போகல, உடனே செல்லுகின்றார். ஆலயத்திலிருந்து வெளியிலே வருகின்றார். நேரே பேதுருவின் வீட்டிற்கு சென்று, மாமியார் காய்ச்சலாக படுத்த படுக்கையாக இருக்கின்றார். சென்று அவர் எவ்வளவு ஆழமாக அவரோடு ஐக்கியமாக இருக்கின்றார் அவருடைய துன்பத்திலே என்பதை காட்டுவதற்கு ராயப்பருடைய மாமியாருடைய கையை பிடித்து அவரை எழுப்பி விடுகின்றார். அந்த ஈடுபாட்டினுடைய சின்னம் தான் அவருடைய கையை அவர் பிடிப்பது. ஆண்டவர் இயேசு முழுமையாக நம்மோடு இருக்கின்றார், இன்பத்திலும் துன்பத்திலும். இதை நாம் ஆழ்ந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டவர் தன்னுடைய பணியை அங்கே செய்கின்ற பொழுது குணமடைந்து எழுந்த அந்த பேதுருவின் மாமியார் அந்த 4 பேருக்கு 5 பேருக்கு இயேசு அந்த 4 சீடர்களுக்கு 5 பேருக்கு உணவு பரிமாறுகின்றார், அதை உண்ணுகின்றார்கள். அந்த சமயத்தில் ஏராளமான மக்கள் வருகின்றார்கள். அனைவருடைய பணிகளை போக்குகின்றார், பேய்களை விரட்டுகின்றார். அதன் பிறகு தனிமையான இடத்தை நோக்கி செல்லுகின்றார் ஜெபிப்பதற்காக. அழைக்கப்பட்டவர்கள் இறை வேண்டலிலே வேர்விட்டு வளர வேண்டும் என்ற அந்த பாடத்தை தன்னுடைய முதலாவது 4 சீடர்களுக்கு கற்றுத்தருகின்றார். தன்னுடைய செயல் வழியாக முதலாவதாக இறை வார்த்தையை கேட்க வேண்டும், கேட்டபடி வாழ வேண்டும், அந்த வாழ்வு சிறக்க இறை வேண்டலிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்ற அந்த கிறிஸ்துவ வழி வாழ்வின் அச்சாணியை, நங்கூரத்தை தன்னுடைய சீடர்கள் முன்னிலையிலே தன்னுடைய சொந்த வாழ்வின் மூலமாக வாழ்ந்து காட்டுகிறார். அவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சீடர்கள் ஓடுகின்றார்கள். அவரிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஊருக்கு வாங்க, திரும்பி போவோம், அங்கே இந்த ஜெபக்கூடத்தில் இருப்போம், எல்லா மக்களும் வராங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க, ஊரே கூடி இருக்கட்டும்பா, ரொம்ப நல்லது, பல முறை இங்கே வருவோம், அவங்கள பார்ப்போம், இப்பொழுது நம்ம என்ன செய்யணுமோ அந்த திட்டத்தை அங்கே நிறைவேற்றிவிட்டோம், இன்னும் பல இடங்களிலே சென்று அதே நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு வாழ வேண்டும், அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் பங்கேற்க வேண்டும், நீங்களும் அதை என்னை பின்பற்றி கடைபிடித்து வருங்காலங்களில் வாழ்ந்தும் காட்ட வேண்டும் என்று சீடர்களை பார்த்து வாருங்கள் என்று அழைக்கின்றார். என்ன சொல்றார் இறுதியாக? அங்கும் பல ஊர்களுக்கு, நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். இங்க வெற்றிகரமா என்ன நடக்குதுங்கிறதுக்காக பாதுகாப்பான இடமா இருக்கு, இங்கே தங்கிடுவோம்னு கூடாரம் போட்டுக்கல. ஆனால் கப்பர்நகூமில் தான் இயேசு நாசரேத்தை விட்டு வந்தவுடனே வந்து வசிக்கின்றார் என்று விவிலியத்தில் போடப்பட்டிருக்கின்றது. அங்கே வசிக்கின்றவராக இருந்தாலும் எதற்காக? உலகெங்கும் சென்று அந்த இறையாட்சியை பரப்ப வேண்டும், வழங்க வேண்டும், முழுமையான விடுதலையை, பாவத்திலிருந்து விடுதலையை வழங்க வேண்டும், இழந்த அந்த அருளை மக்களுக்கு மீண்டும் தன்னுடைய பாடுகளின் வழியாக அதை வழங்கி அந்த உயிர்ப்பின் வழியாக அதற்கு முத்திரையிட்டு என் அன்பில் நிலைத்திருங்கள், நானே உங்கள் அரண், இறைவன் என் அரண் என்ற அந்த நம்பிக்கையை உலக மக்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். வாருங்கள், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். வெறும் கப்பர்நகூம் என்ற ஊருக்காக மட்டுமல்ல,
உலக மக்கள் அனைவருடைய பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாக நான் இருக்கின்றேன். என் வழியாக இவ்வுலகம் பொது பொலிவு பெற வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய உழைக்கிடக்கை அவர்களுக்கு அறிவித்து அந்த சீடர்களையும் அழைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு சென்றார் என்று பார்க்கிறோம். எனவே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற நாம் இறை வார்த்தையை கேட்க வேண்டும். சாமுவேல் கேட்டார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் நீதிபதியாக எவ்வளவு சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை சாமுவேல் ஆகமங்கள் 2 இருக்கு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் இஸ்ரேல் வரலாறு அந்த 2 புத்தகத்திலையும் இருக்கு. அரசர்களாகம 2 இருக்கு, அதையும் சேர்த்து படிச்சீங்கன்னா 400 ஆண்டுகள் இஸ்ரேல் வரலாற்றிலே என்ன நடந்தது என்ற வரலாற்று பதிவேடு அது. அந்த 4 ஏடுகளையும் வீட்டிலே மெதுவாக படித்து பாருங்கள். எனவே நம்முடைய அரணாக இறைவன் இருக்கின்றார். எவ்வாறு தேவ சகாயம் என்றால் இறைவன் என் அரண் என்று பொருள் அல்லவோ, அதுபோல நாமும் அந்த ஆண்டவரை நம்முடைய அரணாக கொண்டு அந்த அரணுக்குள்ளே இருக்கின்ற மதிமயங்கியவர்களாக அல்லாமல் விழிப்புணர்வு மிக்கவர்களாக இறையாட்சியின் சாட்சிகளாக என்றென்றும் வாழ்வோம். அன்னை மரியா, இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள். சாமுவேல் அதைத்தான் சொன்னார், தோமா அதைத்தான் சொன்னார், அருளானந்தர் அதைத்தான் சொன்னார். நாமும் அவ்வாறே அறிக்கையிட்டு உணர்ந்து அனுபவித்து அந்த இன்சுவையான அந்த கிறிஸ்து வழி வாழ்வை உலகெங்கும் அந்த தேவ சகாய புனிதரால் பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் வாழும் இடங்களிலே இந்திய தேசத்திலே பறைசாற்றுவோம், வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ். ஆமென். வந்தேன் முந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, என்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாலை காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். உமது கொடையினால் புனித தேவ சகாயம் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித தேவ சகாயம் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி
மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கிறீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகிலே இடையிறாது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் அவ்வாறே ஒரு நாள் கனிவுடனே இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித தேவசகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையாலே பயிற்சி பெற்றுள்ள நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடனே பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். தேவ சகாயத்தை கட்டி எழுப்பியவர். தேவ சகாயம் இவருக்காக தன் குருதியை சிந்தினார். அந்த வல்லமையை ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். இவருடைய பாதுகாவலிலே பொதுநிலையினராகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை இந்நாளில் பெற்றுக்கொள்வோம். அந்த மகிழ்ச்சியான அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ, இதோ நான் முன்வந்து என் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் உங்களுக்கு வழங்குகின்றேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் தருகின்ற இந்த உன்னத விருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அறிவிப்பு. வழங்கப்படுகின்ற நற்கரணையை கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்தவர்கள் இந்த திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்றவர்கள் தங்கள் நாவிலே பெற்றுக் கொள்ளலாம். பிரமத சகோதரர்கள் தயவு செய்து நற்கரணை உட்கொள்ள முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Dear pilgrims, those who have confessed and who have taken part in this holy sacrifice of the Mass may come forward to receive Holy Communion in your tongues. Please take care of your belongings. People belonging to other religions are kindly requested not to receive Holy Communion. Thank you. தேடும் உணவாய் நீ வந்தாய், உனை தந்தாய். நாடும் தேடும் உணவாய் நீ வந்தாய், உனை தந்தாய். உண்மை உணவாய் நின்றாய்,
அதிசயமுதே இறைவா என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். மறைசாட்சியான தேவசகாயம் எனும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளிலே வெற்றியையும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். புனித நன்னல அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோக்கிய தாயே ஆதாரமே, ஆரோக்கிய தாயே ஆதாரமே, தீராத துயர் போக்கும் அறியே என் பரிவே. ஆரோக்கிய